சரியா பிள்ளைகள் என்னன்னு சொன்னா அதாவது வந்து அதாவது வந்து சமூக பொறுப்பு அப்படின்னு சொன்னா வணிகங்களோட சமூக பொருளாதார சூழல் தானே. இப்ப வணிகங்களோட சமூக பொருளாதார சூழல் வந்து அந்த வணிகங்களோட சமூக பொருளாதார சூழல் என்பவற்றுக்கு இடையிலான நிர்வாக இணைப்பானது வணிகங்களோட வாடிக்கையாளர் மாத்திரமின்றி அக்கறையுடைய அனைத்து தரப்பினருக்கும் என்ன செய்யணும், நன்மை பயக்கும் விதத்துல வந்து வணிக செயற்பாடுகளை வந்து அவங்களுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக வணிக செயற்பாடுகளை வந்து செய்யறது முன்னெடுத்து செல்றது தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சமூக பொறுப்பு ரூபி சொன்ன மாதிரி விலங்கி என்ன சொல்றது. அதை நீங்க என்ன செய்யணும், அதை தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும், படிச்ச மாதிரி நீங்க என்ன செய்யணும், அதுல வந்து சரியா கொடுத்தாகணும். சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அந்த சமூக பொறுப்புண்டா என்னன்னு எழுதிட்டு அப்ப கேக்குறான் என்ன, தற்காலத்துல சமூகத்துல அதன் முக்கியத்துவம் என்ன, அப்ப சமூக பொறுப்புல முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறான். சொல்லுங்க பாப்போம். அப்ப தற்காலத்துல அப்படின்னு சொன்னா வந்து நீங்க என்ன செய்யணும், அதை தற்காலத்தோட வந்து சேர்த்து எழுதுறாலும் சரி, அதை வந்து சமூக பொறுப்போட முக்கியத்துவத்தை தான் கேட்கிறான். விலைங்க நான் சொல்றது. அப்ப சமூக பொறுப்போட முக்கியத்துவத்தை சொல்லுங்க பாப்போம். என்ன முக்கியத்துவம்? என்ன முக்கியத்துவம்? வணிகத்தின் வாழ்தன்மை உறுதிப்படுத்தப்படும். வாழ்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு வேற, அதாவது தற்கால சமூகத்துல அதன் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க ரூபி. நன்மதிப்பு விருத்தி அடைய. இல்ல சமூக பொறுப்புல அது ஏன் வந்து தற்கால சமூகத்துக்கு வந்து தேவைப்படுது, ஏன்? அதுக்குதான் அந்த முக்கியத்துவம்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்றான் நாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 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 கதையை ஒன்று சொல்றேன், அதன் மூலம் வந்து நீங்க ஆன்சரை சொல்லுவீங்க. இப்ப உதாரணமா, அப்ப வாடிக்கையாளர்களுக்கு வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்களுக்கு இயன்ற வகையில வந்து அவங்களுக்கு வந்து என்னது நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக வந்து என்ன செய்ய போறோம், இந்த நடவடிக்கைகளை செய்யறது வந்து என்ன சமூக பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம். அப்ப சூழல்ல வந்து பாதுகாப்பற்ற நிலைமையும் சூழலும் மாசடையுது. எதன் மூலம் வணிக செயற்பாடுகள் மூலம். இவ்வாறான சந்தர்ப்பத்துல சமூக பொறுப்பு மறுக்கப்படுதா அல்லது சமூக பொறுப்பு நிறைவேற்றப்படுதா? சொல்லுங்க பாபம். குயிக்கா. என்ன யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லலாமே. தெளிவா விளங்குது, என்ன செய்யுது, மறுக்கப்படுது. விளங்கி நான் சொல்றது. அப்ப சமூக பொறுப்பை வந்து நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? சூழல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதிகரித்து வரும் சூழல் மாசடைதலை என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா சூழல் மாசடைகிறது என்ன செய்யணும், குறைக்க இயலும். எதன் மூலம்? இந்த சமூக பொறுப்பின் மூலம். விளங்கி நான் சொல்றது, சமூக பொறுப்பின் மூலம். அது வந்து என்ன, முதலாவது முக்கியத்துவம். விளங்கி நான் சொல்றது எப்படி அந்த முக்கியத்துவம் வந்துச்சுன்னு விளங்கிச்சா? அப்ப அதுல சூழலை பாதுகாக்கிறது, சூழலை வந்து பாதுகாப்பு இல்லாத டைம்ல விளங்கியா சொல்றது, தீய நடவடிக்கை அளிக்கிற டைம்ல, அதிகரித்து சூழல் மாசடைகிற டைம்ல, அப்படியான டைம்ல வந்து அப்ப அக்கறையுடைய தரப்பினர் வந்து நியாயமற்ற வகையில வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா இல்லையா, அதாவது அவங்க வந்து தள்ளப்படுறாங்களா இல்லையா? விளங்கி நான் சொல்றது பட் நல்ல தெளிவா விளங்கி கொள்ளணும். அப்ப அப்படியான டைம்ல வந்து சமூக பொறுப்பை நிறைவேற்றது என்ன, அவங்களுக்கு நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக. அப்ப வந்து என்ன செய்யும், சூழலை பாதுகாக்கிறதுக்கு உதவும், சூழல் மாசடைதலை குறைக்க இயலும். விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி வஞ்சகமான, துஷ்பிரயோகமான மற்றும் நெறிமுறையற்ற நடவடிக்கைகள் அதிகம் என்பதால அவற்றை வந்து என்னது தடுக்கிறதுக்கு உதவும். என்ன செய்யும், தடுக்கிறதுக்கு அல்லது அவற்றை வந்து இழிவுபடுத்துறதுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த சமூக பொறுப்பு வந்து முக்கியத்துவம் அடையுது.
முக்கியத்துவம் அடையுது. விளங்கி நான் சொல்றது. மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்னா, நியாயமான சமூகத்தை அல்லது இற்றைப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதன் காரணமாக உருவாக்க பாரிய பிரச்சனையான வறுமை, பசி, பட்டினி போன்றவற்றை என்ன செய்யறது? இல்லாதொழிக்கிறதுக்கு என்ன செய்யறது? அழிக்கிறதுக்கு அந்த பசி, வறுமை, பட்டினி என்ன சொல்றது? அப்படியான அந்த கொடூரமான விடயங்கள் ஒரு மனிதனுக்கு இப்படியான அந்த ஒரு சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஆக்களும் இந்த சமூகத்துல காணப்படுறாங்க. இல்லண்டு இல்ல. ஈக்கிறாங்க. விளங்கி நான் சொல்றது. அதெல்லாம் இல்லாமக்கணும் அப்படின்னு சொன்னா, அக்கறையுடைய தரப்பினர்கள் ஈக்கிறாங்க தானே, சமூகம் ஈக்குது. வாடிக்கையாளர் ஈக்கிறாங்க. விளங்கி நான் சொல்றது. வல்லங்குனர்கள் ஈக்கிறாங்க. அப்படியான நபர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நியாயம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கிற வகையில நாங்க வணிக நடவடிக்கைகளை செய்யணும். வணிக நடவடிக்கையில செய்யணும். அப்ப அப்படியான டைம்ல என்ன செய்யணும்? இந்த பசி, பட்டினி, வறுமை போன்றவற்றை என்ன செய்யணும்? இல்லாத வைக்கணும். இது என்னது? இந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்ப தற்கால சமூகத்துல முக்கியத்துவம் அடையுது எப்படின்றத தொடர்பு படுத்தி எழுதணும். விளங்கினா சொல்றது? தொடர்பு படுத்தி எழுதணும். விளங்கினா அடுத்தது என்ன? ஒழுக்கமற்ற சமூகத்தை குறைக்கிறதுக்கு, ஒழுக்கமற்ற விழுமியங்களை குறைக்கிறதுக்கு, அதாவது ஒழுக்க விழுமியங்களை கட்டி எழுப்புறதுக்கு இது என்ன? இது முக்கியத்துவம் அடையுது. விளங்கி நான் சொல்றது. அதே மாதிரி உலக வளங்கள் அருமையாக காணப்படுவதால அதான் அந்த வளங்களை வினைத்திறனான வணிக நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்துறதுக்கு இந்த சமூக பொறுப்புகள், அதாவது தற்காலத்துல சமூக பொறுப்புகள் தற்காலத்துல அது சமூகத்துல முக்கியத்துவம் பெற்ற எப்படின்றத நான் தெளிவா சொன்னேன். விளங்கி நான் சொல்றது. இப்படியான விடயங்களை நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விலையும் கொள்ளணும். விலைங்க என்ன சொல்றது? அப்ப எப்படி ஒரு காலத்தோட சம்பந்தப்படுத்தி விலைங்க என்ன சொல்றது? அப்ப அந்த நொலேஜை பத்தி எப்படி அந்த தற்காலத்தோட சம்பந்தப்படுத்தி எழுதுறது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? புடிச்சு கொள்ளணும். விலைங்க என்ன சொல்றது? அப்ப எக்ஸாமினர் என்னத்தை எதிர்பார்க்கிறான் இதன் மூலம்? அப்ப அந்த அறிவு ஈக்குதா? அந்த அறிவை வச்சு எப்படி விளக்கப்படுது அந்த விடயங்கள்ன்றத தான் என்ன செய்யறான்? இந்த எக்ஸாமினர் எதிர்பார்க்கிறான். அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவா கொடுத்து பழகும். விலைங்க என்ன சொல்றது? இது 2018ஆம் ஆண்டு ஒரு கேள்வி. 2018ஆம் ஆண்டு ஒரு கேள்வி. சரியா? ரைட். அடுத்ததாக சரி, அடுத்ததாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் என்னன்னு சொன்னா, ரைட், சட்டம் மற்றும் ஒழுக்கம் என்பவற்றுக்கிடையே காணப்படும் வித்தியாசங்கள் இரண்டினை தருக. விளங்கினா சொல்றது? என்ன கேட்கிறான்? சட்டம் மற்றும் ஒழுக்கம் என்பவற்றுக்கிடையே காணப்படும் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இரண்டு கேட்கிறான். விளங்கினா சொல்றது. அப்ப சட்டம்டா என்ன, ஒழுக்கம்டா என்னன்றத நீங்க ரெண்டு டிஃபரண்டின் மூலமா, ரெண்டு வேறுபாட்டின் மூலமா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கணும். விளங்கினா சொல்றது. அப்ப முதலாவது என்ன விஷயம்டா? ரைட், முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப விதிகள் மற்றும் பிரமாணங்களோட தொகுப்பைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும். விதிகள் மற்றும் எப்படி நாங்க நடந்து கொள்ளணும், எப்படி நாங்க ஒரு ரோட்ல போறதாயிக்கலும், எப்படி நாங்க வணிக நடவடிக்கைகளை செய்யறதாயிக்கலும், எந்த நடவடிக்கை தடுக்கப்பட்ட நடவடிக்கை, எந்த நடவடிக்கை செய்யப்பட்ட நடவடிக்கை, விளங்கினா சொல்றது. எவ்வாறு செஞ்சா சட்டம் எவ்வாறான தண்டனைகள் வழங்கும், விளங்கினா சொல்றது. அப்படியான விடயங்கள், விதிகள், பிரமாணங்களோட தொகுப்பு தான் சட்டம் அப்படின்னு. ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா சமூகத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்க நெறிகளும் பழக்க வழக்கங்களும் தான் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒழுக்கம். விளங்கினா சொல்றது. அந்த ரெண்டு விஷயத்துக்குமான ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். விளங்கினா சொல்றது. அடுத்ததாக நீங்க கொடுக்க வேண்டிய, சட்டத்தை மீறும் போது என்ன தண்டனை வழங்கப்படும். விளங்கினா. ஆனா ஒழுக்கத்துக்கு என்ன தண்டனை வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது என்ன, அரசியலமைப்பின் அடிப்படையில என்ன செய்யும் அப்படின்னு சட்டங்கள் உருவாக்கப்படும். அரசியலமைப்போட அடிப்படையில தான் என்ன செய்யும், இந்த சட்டங்கள் என்ன செய்யும், உருவாக்கப்படும். விளங்கினா சொல்றது. அப்ப நுகர்வோன் பாதுகாக்காட்டி எவ்வாறான தண்டனை வழங்கப்படும், எவ்வாறான விதிகள் விதிக்கப்படும். விளங்கினா சொல்றது. எவ்வாறான தாக்கங்கள் உருவாகும். அப்ப அந்த ரோட்ல சரியான முறையில சிக்னலை போடாட்டி, சரியான முறையில ஹெல்மெட் போடாட்டி, லைசன் இல்லாட்டி
அந்த சட்டங்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதாவது அரசியலமைப்பின் அடிப்படையில தானே செய்யும் உருவாக்கப்படும். இதெல்லாம் என்ன சொல்றது? ஆனா ஒழுக்கம்ன்றது சமூகத்தால வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உருவாக்கப்படும். சமூகத்தினரால உருவாக்கப்படும். விளங்கினா? அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீதிமன்றம் மூலம் வந்து சட்டத்தை என்ன செய்யலும்? மாற்ற இயலும். விளங்கினா சொல்றது? நீதிமன்றத்தின் மூலமா சட்டத்தை என்ன செஞ்சு கொள்ள இயலும்? மாத்திக் கொள்ள இயலும். அதே மாதிரி சமூக நடவடிக்கைகளால மாற்றிக்கொள்ள முடியும். விளங்கினா சொல்றது? சமூக நடவடிக்கைகள் அப்படின்னு சொன்னா வந்து, இப்ப உதாரணம் ஒரு ஒழுக்க நெறிய வந்து செஞ்சுட்டு டைம்ல வந்து அதாவது எதிரான போட்டி நடவடிக்கை, விலங்கின சொல்றது சரியான முறையில வந்து ஆஹ் ச அதாவது சட்ட ரீதியற்ற பொருட்கள வந்து விக்கிறது, விலங்கின சொல்றது. அப்ப அடுத்த விஷயங்கள் என்று பார்க்க போனா, நியாயமற்ற விலையில வந்து சாமான குடுக்குறது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல, அப்படியான டிஃபரண்டான சந்தர்ப்பத்துல இப்ப ஹேக் பண்றது, விலங்கின புதிய புதிய இந்த சமூக நடவடிக்கைகளால வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒழுக்கங்கள மாற்றிக்கொள்ள விலங்கின சொல்றது. இப்போ புறவயமானது விலங்கின சொல்றது. அப்ப அது வந்து என்னது? அதாவது வெளியே அதாவது என்ன அப்படின்னு சொன்னா வந்து புறவயமானது அப்படின்னு சொன்னா, அப்போ ஒருவங்க வந்து உருவாக்குவாங்க, இன்னொருவங்க அதை என்ன செய்யணும்? பின்பற்றுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அகவயமானது. அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பின்பற்றுவாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும்? அதை வந்து பின்பற்றி ஆகும். விளங்கினா? அதே மாதிரி கட்டாயம் எழுத்து மூலம் என்ன செய்யணும்? இருத்தல் வேண்டும் சட்டம்ன்றது. ஆனா இந்த ஒழுக்கம்ன்றது எழுத்து மூலம் என்ன செய்யப்படாது? காணப்படாது. விளங்கினா சொல்றது? அதே மாதிரி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும் சட்டம். ஒழுக்கம்ன்றது அது வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு அமைவாக அது வந்து என்ன செய்யும்? வேறுபட்டு அமையும். அதே மாதிரி இப்படின்னு சொல்லி போட்டு நாங்க வந்து சட்டத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் நாங்க என்ன செய்யலும் பிரித்து கொண்டே போவோம். விளங்கினா சொல்லுது. அப்ப சட்டம்டா என்ன ஒழுக்கம்டா என்னத தெளிவா நீங்க என்ன செஞ்சு கொள்ளையிலும் விளங்கி கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இது வந்து என்னன்னு சொன்னா 2000 22 ஆண்டு 2022 ஆண்டு வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா? 2022 ஆண்டு வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. சரியா பிள்ளைகள்? அப்ப எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத தெளிவா விளங்கி கொள்ளணும். சரி. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இதோட கிளாஸஸ முடிச்சு கொள்ளுவோம். அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். நான் வந்து குரூப்ல லிங்க் போடுவேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன். என்ன சொன்னா நிறைய பேர் கொஞ்சம் தூக்கம் வர மாரி அப்படின்னு சொல்றீங்க. அதால நாங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஏன்னா இப்ப 11:30 ஆகுது. 11, 15, 20 ஆகுது. அதால நாங்க என்ன செய்வோம்? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்படுத்தவும் கூடாது. 2 ஹவர் கொஞ்சம் ஈக்கிறீங்களே நீங்க. சரி. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த விஷயங்கள் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது. சரியா? என்னோட தேரியும் வந்து பார்க்க வேண்டிய கட்டாயப்பாட்டுல இருக்கிறோம். அதால தொடர்ச்சியா இணைஞ்சு கொள்ளுங்க. எல்லா வருஷம் பாஸ் பேப்பரையும் அதாவது 2013ல இருந்து 23 வரக்காட்டியும் ஃபுல்லாவே எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்? மத்த விஷயங்கள் வந்து வேற ஒன்றுமில்ல. அடுத்தது வந்து உங்களோட பேமெண்ட்ட கொஞ்சம் பண்ண பாருங்க. இன்னைக்கு 2, 3 பேர் பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு 19 தானே திகதி. நாளைக்கு 20ஆம் தேதி ஆகுது. அப்ப 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பே பண்ண சொல்லிக்கிறேன். அப்ப 20ஆம் தேதி வந்து கட்டாயம் எல்லாரும் பேமெண்ட் பண்ணுங்க. அந்த டைமுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்ப கிளாஸ் வந்தவங்க கட்டாயம் நாளைக்கு பே பண்ண பாருங்க. ரைட்? சரி. அப்ப நாங்க கிளாஸ முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.